இன்றைய செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் கோவை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக சூரிய பிரகாஷ் கவுண்டம்பாளையம் மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் வரிசையில் நின்று வாக்கு செலுத்தினார். தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் ஆர்வமாக வந்து வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையினை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக சூரிய பிரகாஷ் போட்டியிடுகிறார். அவர் இன்று காலை கவுண்டம்பாளையம் மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் வரிசையில் நின்று வாக்கு செலுத்தினார். தொடர்ந்து வாக்குப்பதிவினை பார்வையிட்டார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசும்போது கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்று முதல்வரானது போல் இந்த முறையும் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று 2026ஆம் ஆண்டு மீண்டும் மு.க. ஸ்டாலின் முதல்வராவார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் கோவையில் உள்ள 10 தொகுதிகளிலும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும். இந்த கவுண்டம்பாளையம் தொகுதியில் கடந்த 15-20 ஆண்டுகளுக்கு பிறகு கைச்சின்னத்திற்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த முறை நிச்சயமாக 30,000 வாக்குகளுக்கு மேல் பெற்று வெற்றி பெறுவோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடந்த முறை இருந்த சட்டமன்ற உறுப்பினர் மீது அதிருப்தி இருக்கிறது. இந்த முறை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி முதல்வரின் நலத்திட்டங்கள் தொடர வேண்டும் என நினைக்கின்றனர். நிச்சயமாக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்றார். இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எப்படி 2021ஆம் ஆண்டு முதலமைச்சராக பதவியேற்றாரோ அதைவிட அதிகமான தொகுதிகளை ஜெயித்து இந்த முறை 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் 2வது முறையாக திராவிட மாடல் 2.0 ஆட்சியை அமைக்கியிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். போன முறை வென்றதை விட இந்த முறை அதிகமான தொகுதியில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் வெல்லுவோம். அதே போல கோவையில் நம்மளுடைய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில் கோவையில் உள்ள அனைத்து 10 தொகுதியிலுமே நாம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிச்சயமாக வென்று காமிக்கும். குறிப்பாக கவுண்டம்பாளையம் தொகுதியில் எங்களுடைய அகில இந்திய தலைவர் கார்கே அவர்களுடைய ஆசையுடன் எங்களுடைய மாண்புமிகு இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஆசையுடனும் எங்களுடைய அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய ஆசையுடனும் எங்களுடைய மாநில தலைவர் திரு செல்வப்பிரந்தகை அவர்களுடைய ஆசையுடனும் இந்த கவுண்டம்பாளையம் தொகுதியில் முதல் முறையாக கடந்த 15-20 ஆண்டுகளாக இல்லாமல் இங்கே கை சின்னத்தில் எங்களுக்கு வாய்ப்படுத்தியிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த முறை இந்த தொகுதியை 30,000 வாக்குகளுக்கு மேலே நிச்சயமாக நாங்கள் ஜெயிக்க போகிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. போன முறை இருந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் மேலே மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது மக்களுக்கு. இந்த முறை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய நலத்திட்டங்கள் மீண்டும் தொடர வேணும்னு நினைக்கிறாங்க. இந்த முறை நிச்சயமாக நாங்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோங்க. நன்றி.